உக்ரைன் வார் வரும்பொழுது கூட இந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. பட் இந்த வாரில் கொஞ்சம் இம்பாக்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ஆயில் ஃப்ளோ. கொரியா தைவான் 100% க்ரோ ஆகுது, இந்தியா ஒரு 14% க்ரோ ஆகுது. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? இந்தியாவோட வளர்ச்சி மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இந்தியா இஸ் த ஒன்லி மார்க்கெட் லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் இஸ் நெகட்டிவ். யூஎஸ் 20லேருந்து 30, கொரியா தாய்வான் எல்லாமே கிட்டத்தட்ட 100. பிரேசில் இண்டெக்ஸ் கூட கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டராக இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு பாண்ட் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு வட்டி வரும், ஒரு ஈக்விட்டி வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வரும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும். கோல்டு வந்து எதையுமே கொடுக்காது, ஆனால் கோல்டு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஆஃப் அசெட். இன்றைக்கி வேர்ல்டு ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு சந்தையில் ஏஐ ட்ரேட் தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. Chat with Casey, chat with Karthik Chidambaram, GR Balaji, FPS Assets. பாலாஜி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மறுபடியும் சந்திக்கிறது மகிழ்ச்சி. வெரி தேங்க்ஸ் ஃபார் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. டெஃபினட்டாக பாலாஜி. ஸோ பாலாஜி, இப்போ வந்து நம்ம ஈரான் போர் ஒரு நிலையற்ற தன்மை, அதாவது மார்க்கெட் வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ இது மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட், இல்லைனா வந்து அப்படியே ஸ்டே புட், அப்படியே பேசாமல் ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 50 நான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 25,000 மேலாம் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சு. 22,000க்கு கொஞ்சம் அந்த ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தேதி இப்படி பார்த்தீங்கன்னா 24,300 அது மாதிரி இருக்கு. ஸோ எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலாக? நோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கார்த்திக். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அந்த ரிஸ்க் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அனுவோம், இல்லை பங்கு சந்தையும். அந்த ரிஸ்க்ன்றது என்னென்னா சடன்லி இந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்ஷன் வரும். ஸோ ஒரு டிஸ்ரப்ஷன் வரும்பொழுது, இப்போ வார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ரப்ஷன் எங்கே? டிமாண்டில் சில இடத்துல டிஸ்ரப்ஷன், சில இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ளை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு கேஸ் கிடைக்கல. ஸோ யூ கேன் சி சடன்லி அந்த சப்ளை இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25லேருந்து ஒரு 15% கிட்ட விழுந்தது. பட் லாஸ்ட் ஒரு 9-10 டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ்ஃபயர் ஆரம்பித்து கான்வர்சேஷன் அப்படி இப்படி போகிறதுக்குள்ளவே மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 60-65%, 2/3 ஆஃப் த ஃபால் வந்து ஷார்ப்பாக ரெக்கவர் பண்ணிட்டாங்க. போத் நிஃப்டிலையும் ஆகட்டும், நீங்கள் வந்து வேறு இண்டெக்ஸ் மிட் கேப் ஆகட்டும், ஸ்மால் கேப். சில இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா விழுந்து ரெக்கவரி ஆல் டைம் போயிட்டான். கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸும் ஆல் டைம் ஹை போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டின்றது ஒரு நேச்சர். ஸோ 2020 நம்ம கோவிட் பார்த்தோம். 2011 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குளோபல் கிரைசிஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபெட் டேப்பர் இருந்தது. ஸோ எவ்ரி ஒரு 4-5 இயர்ஸ் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ வரும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எங்கே போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி அசெட் சீப்பாக இருந்துச்சுன்னா பொறுமையாக போடணும். ஸோ ஐ திங்க் இந்த கிரைசிஸில் நம்மளுக்கு ஏன் இம்பாக்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னா, ஏன்னா ஒன் ஆஃப் த கேள்வி என்னென்னா, உக்ரைன் வார் வரும்பொழுது கூட இந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை, பட் இந்த வாரில் கொஞ்சம் இம்பாக்ட் ஏன் இருந்ததுன்னா, நம்மளுக்கு அந்த ஆயில் ஃப்ளோ ப்ரிடாமினெட்லி நம்மளுக்கு வருது மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் நிறைய வருது. கேஸ் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், அதோட இம்பேக்ட் ஆயில் கிடைக்குமா கிடைக்காதான்றது இஷ்யூ வந்ததுனால தான் மார்க்கெட் ஃபெல் வெரி ஷார்ப்லி. மார்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12% கிட்ட விழுந்தது. பட் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 14-15 டேஸில் வந்து நல்ல ரெக்கவரி. லாட் ஆஃப் பீப்புள் காட் சர்ப்ரைஸ்ட். அதான் சொன்னேன், முன்னாடி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால இந்த ஃபால் ஆன உடனே எஃப்ஐஎஸ் செல்லிங் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க அண்ட் சல்லுன்னு அந்த ரெக்கவரி வந்துடுச்சு. உங்கள் ரிப்போர்ட் ஒன்று படித்தேன். அதில் வந்து அந்த 118x தான் வந்து இந்த நிஃப்டியோட வேல்யூவேஷன் 18x இருக்குது. கரெக்ட். ஸோ அது ஓகே தான், ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோ கிடையாது மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட். அது நான் வந்து என்னோட லிங்க்டின் போஸ்ட்லேயும் போட்டிருந்தேன். இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் முன்னாடி அடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியிலே அடித்து மார்ச்சில் அடிக்காமல் இருந்தாங்க. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் ஆல்ரெடி டவுன். ஸோ கிட்டத்தட்ட ஹாஃப் த லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பு. பேங்க்ஸ் வந்து ஃபெப்ரவரியே ரொம்ப சீப்பாக இருந்தது. மார்ச்சில் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த வார் வந்தோடனே சில எஃப்ஐஎஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேங்க்ஸில் நிறைய ஓன் பண்ணதுனால ஹெவி செல்லிங் வந்தது. அதனால டிஸ்ப்ரொபோர்ஷனலாக அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட நிறைய விழுந்தது. பட் இப்போ ரிகவரி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பேங்க்கு ஓரளவுக்கு சீப்பாக இருக்குது, எஃப்எம்சிஜி ஓரளவுக்கு சீப்பாக இருக்குது, ஐடி இந்த ஏஐ கன்சர்ன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி டிவிடெண்ட் ஈல்டெலாம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஓ இல்லை ஒரு விப்ரோ இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5-6% டிவிடெண்ட் ஈல்டு.
ஸோ ஒரு டிவிடெண்ட் இன்வெஸ்டராக நீங்கள் அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா அது ஒரு பாண்ட் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாகவும் பார்க்கலாம். நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, அதாவது இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாகவே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட 19 மாதம். ஆமாம், அப்படியே தான் இருக்குது அப்படின்றீங்க. கரெக்ட். ஸோ அதை நானுமே கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணேன், என்னடா இது நம்ம ஒன்றுமே பெருசாக ஒன்றும் வரல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதுக்கு என்ன அப்போ எப்போ தான் ஏறும், இல்லைனா அது என்ன? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் 4-5 இயர்ஸ் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, மார்க்கெட் விழுந்தோடனே மேலே போயிடுச்சு. அதனால மார்க்கெட் வந்து பந்து மாதிரி நினச்சிட்டோம், ஸ்ட்ராங்கான பந்து, நான் போட்டோடனே பவுன்ஸ் ஆகிடும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2008 ஃபால் இருந்து 2013 ரெக்கவரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கன்சாலிடேஷன், 0 ரிட்டர்ன் கிட்ட இருந்தது நிஃப்டியே. யூஎஸ் growth 20% கிட்ட இருக்கு ஓவராலாக. ஒன் ஆஃப் த கேள்வியும் ரைட், எல்லாருமே கேட்பாங்க யூஎஸ் எக்கானமி எப்படி க்ரோ ஆகுது. ஜிடிபி ஆஃப் யூஎஸ் என்னமோ 2-3% தான். ஆனால் கார்பரேட் யூஎஸ் அந்த மேக்ஸ் 7 ஆகட்டும், இந்த ஏஐ கம்பெனிஸ் எல்லாமே 20% கிட்ட க்ரோ பண்ணுறாங்க, நல்லாவே க்ரோத்து. அதுக்கப்புறம் நீங்கள் கொரியா தைவான்லாம் எடுத்திங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் தான் எஸ்டிமேட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், 100% earnings growth ஃபார் திஸ் இயர் 2026. சாம்சங் ஆகட்டும், தைவான் செமிகண்டக்டர், எஸ்ஒய் ஹைனிக்ஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த செமிகண்டக்டரை ஒட்டி, இந்த மெமரி சிப்பை ஒட்டி இருக்கிற பிஸ்னஸ். அவங்களுக்கு அந்த 100% growth இருக்கும் பொழுது இந்த வருஷம் அவங்க சைட்லேருந்து பாருங்களேன், கொரியா தைவான் 100% க்ரோ ஆகுது, இந்தியா ஒரு 14% க்ரோ ஆகுது. ஸோ இந்த வருஷம் இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா, 27 எஸ்டிமேட்ஸ் பார்த்தேன், 2 கண்ட்ரியுமே கொரியாவும் தைவானும் யூஎஸும் 15-16% தான் growth, நம்மளும் 15-16% தான் growth. அது எப்படி அவ்வளோதுலேருந்து கம்மியாக டக்குன்னு இறங்கும்? ஏன்னா பேஸ் மேலே போயிடுச்சுல. நம்ம 1 லட்சம்லேருந்து 2 லட்சம் சம்பாதிச்ச அப்புறம் நமக்கு சேலரி வந்து 2லேருந்து 4 போகாது, கரெக்டாக? அவங்களுக்கு இப்போ இந்த பேஸ் மேலே போனதுனால அங்கேருந்து நம்மளுக்கு இந்த மூச்சு வாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட அதுதான் அவங்க ஏற்கனவே ஓவர் வேல்யூடாக இருக்குன்றீங்க. சரி, அவங்க வந்து ஒரு சிக்லிக்கல் பீக்குக்கு நோக்கி செல்றாங்க. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு உச்சத்தை எட்டிடுச்சு தான் நினைக்கிறோம். அது நடக்கும் பொழுது டக்குன்னு ட்ரேடு மாறிடும். ஏன்னா அவனுக்கு 27 பார்த்தீங்கன்னா இந்தியா வில் பி அ ஈக்குவல் ட்ரேட். ஆனால் 28, 29, 30 நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்தியா வில் பி அ பெட்டர் ட்ரேடு. இப்போ இந்தியாவோட வளர்ச்சி இது வந்து மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இப்போ நீங்களே சொன்னீங்களா, இப்போ அவங்க வந்து ஒரு 100% இதில் இருக்காங்க, நம்ம ஒரு 15%ல தான் நமக்கு ரிட்டர்ன் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வளர்ச்சி வேற, கம்பெனிஸ் வளர்ச்சி வேறு. இது ஒன்றாம வந்து புரிஞ்சு போய், ஏன்னா நீங்கள் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 3% ஆனாலுமே அது ஆப்பிள் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், அவங்க எல்லாமே 15-20% க்ரோ ஆகிறாங்க. ஏன்னா பேசிக்லி அவங்கெல்லாம் குளோபல் கம்பெனி. அதே மாதிரி தான் இந்த தைவான் செமிகண்டக்டர், சாம்சங், டிஎஸ்எம்சி. உங்களுக்கு அந்த தைவானாவே டிஎஸ்எம்சி தான் ஒரே ஒரு கம்பெனிக்கு வெயிட் வந்து 22% அவங்க இண்டெக்ஸில். ஸோ அந்த கம்பெனி மூவ் ஆனாவே இண்டெக்ஸ் மூவ் ஆகும், கரெக்டாக? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராட் பேஸ்டு, எந்த ஒரு செக்டருமே அவ்வளோ வெயிட் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக்டர் பேங்கிங், அது 12-15% தான் க்ரோத்து. ஐடி இஸ் நெக்ஸ்ட் செக்டர், அது வந்து 7-8% தான் க்ரோத்து. ஆட்டோ டீசென்ட் க்ரோத், ஒரு 10-15. நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 வீலர் சேல்ஸ் சூப்பராக இருக்குது, எஸ்யூவி சேல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த போஸ்ட் ஜிஎஸ்டி கட்டலாம். ஸோ எக்கானமி க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஃபார் சுப்பீரியர் தென் எவ்ரி கண்ட்ரி. ஏன்னா நம்மளோட க்ரோத் நெக்ஸ்ட் 1-2 இயர்ஸ்க்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ்க்கு க்ரோத் இருக்குது. சிம்பிள், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் இல்லை. எல்லாருக்கும் இன்னும் கார் இல்லை, வீடு இல்லை, ரைட்? அவங்களுக்கு எல்லாமே அது இருக்கிறதுனால நம்மளோட க்ரோத் லாங். ஆனால் ஒரு நெக்ஸ்ட் 1-2 இயருக்கு நம்மக்கிட்ட ஏஐ ட்ரேட் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வேர்ல்டு ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குச்சந்தையில் ஏஐ ட்ரேடு தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரேட் இல்லை. ஆக்சுவலி இந்தியா இஸ் கன்சிடர்ட் டு பி ஏஐ நெகட்டிவ். ஏன்னா நம்ம வந்து இந்த ஐடி சர்வீசஸில் தான் நீங்கள் இந்த டிசிஎஸ் கமெண்ட்ரி பார்த்துருப்பீங்க, ரிசல்ட் வந்தது, நிறைய பேசினாங்க, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஸோ பயம் மார்க்கெட்டுக்கு என்னென்னா, நம்ம வந்து ஐடியை வச்சு தான் நம்ம கண்ட்ரியை வளர்த்தோம், எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தோம், இன்றைக்கி அது எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸில் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஏன்னா எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட நிறைய விற்றுட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு விற்றுட்டாங்கன்னா, அவங்க வாங்கும்பொழுது எப்படி இருக்கும்ன்றது தான் என்னோட ஆக்சுவலி எதிர்பார்ப்பு இப்போ. ஏன்னா அன்றைக்கி நம்மளால் வாங்கவே முடியாது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து அன்னைக்கு கொஞ்சம் விற்கிற மாதிரி வந்துடும் மார்க்கெட். வளரும் நாடு, அதனால வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து இன்னைக்கு 350 லட்சம் கோடியிலேருந்து 400 லட்சம் கோடி இந்தியா ஜிடிபி, கண்டிப்பாக வளரும் நாடு. ஆனால் இந்தியா வளர்ச்சிக்கும் மார்க்கெட்டும் 1-to-1 ரொம்ப லாங் டேர்ம். ஸோ அந்த ஒரு சென்செக்ஸ் டேட்டா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா வந்தது கார்த்திக். 13 இயர்ஸ் ஆச்சு சென்செக்ஸ் 30, கிட்டத்தட்ட 13% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஜிடிபி, நாமினல் ஜிடிபிலையும் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட 13.4. ஸோ கிட்டத்தட்ட சேம் ரிட்டர்ன் 39 வருஷம். அதனால தான் இந்தியா வளர்றது வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அது வருஷம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. சில வாட்டி மார்க்கெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்,
சில வாட்டி எக்கானமி ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் ஒரு லாங் டேர்மில் எக்கானமியே 10-11% நம்மளுக்கு க்ரோ ஆகுது. ஸோ மார்க்கெட்டில் அந்த 10-12 பண்ணுறது வந்து ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னென்னா இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகலை. அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தை போகுது, ட்வீட்லாம் போடுறாங்க டெய்லி. ஆனால் உங்களுக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த 120 டச் பண்ணி இன்றைக்கி அந்த 100 கீழே தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெளிவாக மார்க்கெட் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, இது எஸ்கலேட் ஆகலை, ஆனால் இன்னும் கம்மியாகலை. ஸோ இப்போ ஒரு பெரும் வளர்ச்சி இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படி தேவை அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் ரிசர்ச் பண்ணி இப்போ NVIDIA மாதிரி நிறுவனங்கள் இங்கே உருவாகணும். அப்போதான் நாடுமே 100%. சரி, உங்களுக்கு க்ரோத் எங்கேருந்து வரும்னா, ஒன்று உங்களுக்கு பாப்புலேஷன் க்ரோத். இன்னைக்கு 100 பேர் இருக்காங்க, 102 பேர், அதோட க்ரோத் வரும். இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டி க்ரோத். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னது என்னென்னா, நான் வந்து ஒரு R&D ஒர்க்கை பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு இந்தியாவில் விற்கிறேன், அப்புறம் ஏஷியாவில் விற்கிறேன், அப்புறம் உலகத்துக்கு விற்கிறேன். அப்போது அந்த எல்லாம் கேஷ் ஃப்ளோவும் நம்மளுக்கு வரும், இந்தியா GDPக்கு வரும். கரெக்டாக இதை பண்ணுறதுக்கு ஐ திங்க் கார்பரேட்ஸ் ஆர் டூயிங். பட் இன்னும் நம்மளுக்கு அந்த மென்டாலிட்டி என்னென்னா, நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் என்ன ரிட்டர்ன் காட்டலாம். ஏன்னா எல்லாருமே நம்ம இன்வெஸ்டராக ஆகட்டும், எல்லாருமே வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் இருக்கும். US ஆகட்டும், சைனா ஆகட்டும், சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து டெடிக்கேட்டடாக அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் R&D பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா 5-6% ஆஃப் த ரெவென்யூவே R&Dக்காக அலோகேட் பண்ணுவாங்க. அவுட்கமே தெரியாது, ஆனாலுமே நீங்கள் அதை பண்ணுங்கள். எதனாலனா, ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனால் கூட அந்த கம்பெனி வந்து எங்கேயோ போயிடும். இந்தியா இஸ் த ஒன்லி மார்க்கெட் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் இஸ் நெகட்டிவ். US 20-30, கொரியா, தாய்வான் எல்லாமே கிட்டத்தட்ட 100, பிரேசில் இண்டெக்ஸ் கூட கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஸோ உலகத்திலேயே ஒன்லி இண்டெக்ஸ். எதனாலன்னா, நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் மார்க்கெட்டில். 22லேருந்து 24 வந்து இந்த அச்சேதின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நிறைய வேல்யூவேஷன், நிறைய என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஸ்டோரி டெல்லிங் நிறைய ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டராக இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும்? இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரெயிட் சிம்பிள் கொஸ்டின். ஒரு இன்வெஸ்டர் நம்மக்கிட்ட என்னென்னா, கண்ட்ரோல் தி கண்ட்ரோலபிள். கார்த்திக், எப்பவுமே நான் சொல்கிறது, இது வந்து ஒரு 10-12% மார்க்கெட். ஸோ உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் வெஹிக்கிள். நம்ம கோல் என்ன, நம்ம ரிஸ்க் கேபிட்டேட் என்ன, இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அது SIP ஆகட்டும் இல்லை கொஞ்சம் லம்சம் ஆகட்டும், ஒரு நல்ல போர்ஷன் லார்ஜ் கேப்பில் தான் ஆரம்பிக்கணும். எதுக்காகனா, இன்றைக்கி லார்ஜ் கேப்பில் ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிக் பையர் பார்த்தீங்கன்னா FII தான், டொமஸ்டிக் இல்லை. அப்போ FII ஃபஸ்ட்டு எங்கே வாங்க போகிறான்னா லார்ஜ் கேப்பில். ஸோ கண்டிப்பாக லார்ஜ் கேப்பில் ஒரு டீசென்ட் பொசிஷனாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிட் கேப்பு, கொஞ்சம் ஸ்மால் கேப்பு, கொஞ்சம் திமேட்டிக், அந்த மாதிரி ஒரு 4-5 இயர்ஸ் அவுட்லுக் இருந்ததுன்னா பங்கு சந்தை இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். இன்றைக்கும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட் இல்லை, அதான் சொன்னேன், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை, ரொம்ப சீப் இல்லை. ஆனால் ஒரு 4-5 இயர் அவுட்லுக், ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம்னா இன்றைக்கும் மார்க்கெட் அப்ராப்ரியேட்டாக இருக்குது. இப்போ லம்சம் சொல்கிறீங்களா? இப்போ நான் ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக போட்டுறது பெஸ்ட்டாக, இல்லைனா இப்போ கூட நீங்கள் வந்து ரூபி காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி போடுறது பெஸ்ட்? திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் கொஸ்டின். ஐ வுட் சே இன்றைக்கி அந்த மாதிரி அமௌண்ட் இருக்குன்னா கூட மொத்தமாக போட தேவையில்லை. எதனாலனா, வாலட்டிலிட்டி வந்து லாஸ்ட் ஒரு 8 days முன்னாடி நல்ல ரெக்கவரி வந்துடுச்சு. கரெக்டாக மேபி ஒரு 8 days முன்னாடி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன சஜஷன்னா, மேபி ஒரு 30-50% ஆஃப் உங்கள் பிளான்ட் அமௌண்ட், அது 1 லட்சமாக இருக்கட்டும், 10 இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும், அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா நியூட்ரல் மார்க்கெட், நியூட்ரல் பொசிஷன். அட்லீஸ்ட் 30-40% ஆஃப் பிளான்ட் அமௌண்ட், 50% ஒரு 50% கிட்டத்தட்ட ஒரு 50% வந்துட்டீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஆனா விழுந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டா அந்த பொசிஷனுக்கு வந்துருவீங்க. ஒரு நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 2-3 பெரிய விஷயங்கள் வருது. ஒன்று ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் சீசன் வரும், அதில் கமெண்ட்ரி வரும், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம். ஸோ அது ஒன்று. வார் இன்னும் முடியல, ரைட்? இன்னைக்கு மார்க்கெட் தான் மேலே போகுது, இன்னும் வார் முடியல. தேர்டு வந்து AGM ஆனுவல் ரிப்போர்ட்டும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம கொஞ்சம் ஃபண்டமெண்டல் கேதர் பண்ணி அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டையும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டில் கேபிட்டல் வரும்னு இருந்ததுன்னா இப்போ போடலாம். இல்லை இதுதான் கேபிட்டல் இருந்தீங்கன்னா ஒரு 50% இன்னைக்கு பார்த்து போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டாகர்டாக 1 மந்த் ஒரு ப்ரைஸ் ஒரு 5-10% விழுற நாள், ஒரு நல்ல நாளில் ஒரு மார்க்கெட் விழுந்துச்சு ஒரு 4-5% நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, டிசைட் பண்ணிட்டீங்க 20-35 அப்போ விழும்போது கொஞ்சம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாகும். சீப்பாக வாங்குறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட். ஏன்னா ஒன்ஸ் சீப்பாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் ஃபுல்லாக உங்களுக்கு தான். அப்சைட் சீப்பாக வாங்குறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். பட் இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அங்கேயே பணம் கொஞ்சம் இருக்குது. கரெக்ட். ஓகே, இப்போ நான் மாதம் SIP மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிறத விற்றுட்டு பணத்தை எடுத்துட்டு SIP கண்டினியூ பண்ணுறதா, இல்லைனா வந்து SIP போடாமல் இருக்கிற பணத்தை வச்சுக்கிறதா? உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் விற்கணுன்றது பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சேவராக
நான் சேவரா இல்லை ரிடம்ஷன் பண்ணுற ஆளாக பார்க்கணும். உங்களுக்கு பண ரெக்குவயர்மெண்ட் இருக்கான்னு. உங்களுக்கு இன்றைக்கி பண ரெக்குவயர்மெண்ட் இல்லைன்னா ஐ திங்க் இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் 18 மாதம் முன்னாடி எடுத்துருக்கணும். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவ், க்ரோத் வந்து மேலேருந்து கீழே வருது. நீங்கள் 18 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த பெயினை எடுத்துட்டீங்க, ரைட்டா? இப்போ கொஞ்சம் இன்னும் 1-2 இயர்ஸில் வந்து அந்த பெயினோட உங்களுக்கு பலன் வரும்பொழுது, ரைட், காசு ரெக்குவயர்மெண்ட் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் த மார்க்கெட் டு செல். காசு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா என்னைக்காவது நம்ம விற்று தான் ஆகணும். யூஎஸ் ஸ்டாக்கை ஜென்ரலாக வந்து இப்போ அன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சுன்னா இங்கேயும் ஏறுற மாதிரி இருந்தது, எல்லாம் இறங்குச்சுன்னா இறங்குற மாதிரி இருந்தது. கரெக்ட். கொஞ்சம் மிரர் பண்ணும். கரெக்ட். ஆனால் இப்போ வந்து அது மாதிரி மிரர்லாம் பண்ணல. அங்கே ஏறுது, இங்கே இறங்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றுமே இல்லை, எங்கே ஏர்னிங்ஸ் வருதோ அங்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்துடும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20% ஏர்னிங்ஸ் க்ரோத் கிட்டத்தட்ட லாஸ்ட் 4-5 வருஷமாக வருது. பேக் டு பேக் இந்த மேக்ஸ் செவன் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐயில் அவங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க அந்த க்ரோத்தை காட்டிகிட்டே இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 2021, 22, 23 நல்ல க்ரோத் இருந்தது. ஸோ நீங்கள் நம்மளும் யூஎஸும் மிரர் பண்ணும். 23லேருந்து நம்ம கொஞ்சம் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், ஸோ நம்ம பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்டு பட்ஜெட்டை ரன் பண்ணி கொஞ்சம் டெட்டை கம்மி பண்ணோம். அதோட எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா க்ரோத் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. நம்ம ஏர்னிங்ஸ் க்ரோத் கிட்டத்தட்ட 15லேருந்து 6% வந்துடுச்சு. அவங்க 20% க்ரோத் நம்ம ஆறும்போது கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட் அந்த டைவர்ஜன்ஸ் வந்துடுச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இன்னும் கண்டினியூ டு டூ வெல். இந்தியன் மார்க்கெட் ஒரு 18-24 months ஆஃப் அந்த கன்சாலிடேஷன் அதனால வந்துடுச்சு. அசெட் அலோகேஷன் பற்றி சொல்கிறோம். கரெக்ட் கரெக்ட். இப்போ அதே அசெட் அலோகேஷனில் ஆமாம், இப்போ கோல்டு பற்றியும் நம்ம போன வாட்டி பேசணும். இப்போ கோல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? இல்லைன்னா அதே மாதிரி இப்போ நிஃப்டி 50 வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இந்த லெவலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது வாங்குறதுக்கு அப்படின்னீங்க. கரெக்ட். ஸோ அதே மாதிரி கோல்டுக்கும் சொல்ல முடியுமா? சரி, கோல்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சடன்லி நான் லாஸ்ட் டைம் பேசும்போது சொல்லியிருந்தேன், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் $2,000 இன்னைக்கு $4,000 மேலே இருந்தது. ஸோ இட்ஸ் நாட் சீப்னு சொன்னேன். ஐ திங்க் அந்த வியூ இன்றைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மாறிடுச்சு, வார் வந்துடுச்சு, ரைட்? வார்னால் என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் வந்துடும். இன்ஃப்ளேஷன் ஜென்ரலாக கோல்டுக்கு பாசிட்டிவ். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நம்ம பேசின போகிறவங்க ஒரு $5,600 போய் இன்றைக்கி வந்து 4,700, 4,800 கிட்ட இருக்குது. ஒரு 15% கிட்ட கரெக்ஷன். சில்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப போய் ஒரு 2 times கரெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் அ வெரி சீப் ஜோன். பட் டெஃபினெட்லி இந்த கன்சர்ன்லாம் இருக்கிறதுனால இந்த வார், பிகாஸ் திஸ் வாஸ் நாட் சீன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்னால ஒரு ப்ராட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5-10% அலோகேஷன் ஒரு லாங் டேர்முக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு நான் காரிலேட்டிவ் அசெட்னு சொல்லுவோம். கோல்டு பர்ஃபார்ம் ஆகும்பொழுது வேறு எதுவும் பண்ணாது, வேறு எல்லா அசெட் பர்ஃபார்ம் ஆகும்போது கோல்டு பர்ஃபார்ம் ஆகாது. ஸோ அது ஒரு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அசெட் கிளாஸ். பட் இட்ஸ் நாட் அசெட் கிளாஸ் வேர் இங்கேருந்து நிறைய காசு பண்ணலாமா பார்த்தீங்கன்னா பாசிபிளி என்னோ. அப்போ 10% தான் சொல்கிறீங்க. 10%, 5 to 10% தான். 5 to 10%. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேஷ் ஹீல்டிங் அசெட் இல்லை. நீங்கள் ஒரு பாண்ட் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு வட்டி வரும், ஒரு ஈக்விட்டி வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வரும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும். கோல்டு வந்து எதையுமே கொடுக்காது. ஆனால் கோல்டு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஆஃப் அசெட். அதனால் ஒரு இன்சூரன்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துப்போம், அதனால் ஒரு 5 to 10% will give you that comfort. ரொம்ப வச்சுக்கணுன்னா you should have a strong view that definitely bad days are ahead of us. Maybe I don't have that view. அதனால் I feel ஒரு 5 to 10% வச்சுக்கிட்டா ஒரு டீசென்ட் லெவலாக இருக்கலாம். அண்ட் அசெட் சீப்பாக இருந்ததுன்னா மேபி நிறைய வச்சுக்கலாம். நம்ம அசெட் வந்து கிட்டத்தட்ட $1,700 இன்னைக்கு $4,700 வந்துடுச்சு, ரைட்? இன்னைய தேதியில் சீப் கிடையாது. இன்னைக்கு தேதியில் கோல்டு ப்ரொடியூசிங் கம்பெனி இந்த பேரிக் கோல்டு, நியூமார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர லாபம். ஸோ கண்டிப்பாக லாபம் அவங்க நிறைய பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு டெக்னிக்கலாக அது சப்போர்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க். பொலிட்டிக்கல் ரிஸ்க் கம்மியாகும்பொழுது கோல்டு விழுந்துடும். ஸோ தட் இஸ் வேர் நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் 6 monthsக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் ரிஸ்க் கம்மியான உடனே மறுபடியும் என்ன நினைப்பாங்க, சரி நெக்ஸ்ட் எங்கே க்ரோத் இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து க்ரோத் கொடுக்காது, கோல்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஒரு 5-10% வச்சுக்கிறது ஒரு நல்ல இது தான், தவிர ஓவராக இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இன்னைய தேதியில் இப்போ நிஃப்டி எந்த இப்போ நம்ம ஆரம்பத்தில் இப்படி இருந்தது, இயர் எண்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சி இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் நான் சொன்ன மாதிரி ரைட், இன்னைக்கு 24,000 இருக்குது. இன்னும் ஒரு 7-8 வருஷத்தில் 6-7 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50,000 நிஃப்டியை பார்க்கறது வந்து ஒரு ஃபேர் ஜோன்னு சொல்லுவாங்க. எதனாலனா எக்கானமியே கிட்டத்தட்ட ஒரு 70-80% குரோவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல பங்கு சந்தை, ஏன்னா நம்ம 18 months கன்சாலிடேஷனும் நடந்துடுச்சு, கரெக்டாக? ஸோ நம்ம அந்த 12லேருந்து 24-25 வந்தோம், 25லேருந்து ஒரு 50 கிட்ட வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராட் எதிர்பார்ப்பு தான். எஃப்ஐ வந்துட்டாங்கன்னா அந்த நம்பர்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் கூட வந்துடும். என்னன்னா சீக்கிரம் வந்து மறுபடியும் ஒரு டைம் கரெக்ஷன், ரைட்டா? ஸோ உங்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா ஒரு டபுளிங் இன் 6 years அது மாதிரி நடக்கும். ஆனால் இந்த வருஷம் மோர் லைக்லி வி வில் எண்ட் பாசிட்டிவ். ஏன்னா ஏர்னிங்ஸ் க்ரோத் வர ஆரம்பிச்சிடுச்சு, இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் வந்ததுனால உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஏர்னிங்ஸ் வர வர வர
உங்களுக்கு அங்கே ஏஐ ட்ரேடு கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சுன்னா திஸ் இயர் குட் பி a பிக் சர்ப்ரைஸ் than the லாஸ்ட் இயர். தட்ஸ் வாட் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை மட்டும் தான் வேணும். ஒன்று கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், ஒரு 5 இயர் பிக்சர், பொறுமை இருக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்னைக்கு வந்து we are overdosed by information. I would say ஒரு லாங் டேர்ம் பிக்சரில் இதுதான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை எதிர்பார்க்கும் பொழுது இந்த டெய்லி இதெல்லாம் வரும். 2030 இன்னொன்று கூட வரும். எந்த பேட் நியூஸ்ன்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு பேட் நியூஸ் கண்டிப்பாக வரும். அது வந்து நம்ம லைஃப் மாதிரி தான், அப் இருக்கும் டவுன் இருக்கும், மறுபடியும் அப் வரும். நம்ம என்ன பண்ணோம்னா டவுன் இருக்கும்பொழுது காசு இருந்ததுன்னா கொஞ்சம் போடுவோம், நிறைய அப்பு இருக்கும்பொழுது நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் எடுப்போம். இதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணோம்னா செல்லும் நம்மளுக்கு வந்து அடைஞ்சிரும். பொறுமை காப்பார் மார்க்கெட் ஆழ்வார். கண்டிப்பாக. தேங்க்ஸ் கார்த்திக். நன்றி.